வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஏப்ரல் 13 திங்கட்கிழமை மாலை ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு. உயரடுத்த காற்று உள்ளே நுழைய உள் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், உள்பகுதி, மேற்கு பகுதி அதிக வெப்பம் நிலவுகிறது. கடலோரம் உணரும் வெப்பம் அதிகமாக இருந்தாலும் கடலோரம் 100 டிகிரிக்கு கீழே தான் தொடர்ந்து இருக்கிறது. மேற்கு மாவட்டங்கள், உள் மாவட்டங்களில் அதிக வெப்பம் நிலவுகிறது. நேற்றைக்கு கடந்த 24 மணி நேரத்தில் அதிக வெப்பத்தை பார்த்தீங்கன்னா 39.5 டிகிரி செல்சியஸ். அதாவது 38னா 100, 39னா 102, 39.5னா 103 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவாகியிருக்கு. இன்றைக்கு கொஞ்சம் கூடியிருக்கலாம், நாளை இன்னும் கொஞ்சம் கூடியிருக்கலாம். 105, 106 ஏதாவது ஒரு இடத்துல பதிவாகும். 105, 106க்கு வாய்ப்பு இல்லை, 105. புதன், வியாழன், வெள்ளி 105 பதிவாக வாய்ப்பு இருக்கு. எங்கே? மேற்கு மாவட்டங்கள் தான். குறிப்பாக வேலூர், திருப்பத்தூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி, அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா திருத்தணி பகுதி, அதற்கு தெற்கே சேலம், பெரம்பலூர், திருச்சி எல்லாம் 101, 102 பதிவாகும். 103 கூட பதிவாகலாம். ஈரோடு 103, 102 பதிவாக வாய்ப்பு இருக்குது. கரூர், பரமத்தி 104 பதிவாக வாய்ப்பு இருக்குது. புதன், வியாழன், வெள்ளி. கோயம்புத்தூர் கூட 100 பதிவாகும். பொள்ளாச்சி 102 பதிவாகலாம். அரவக்குறிச்சி, தாராபுரம் எல்லாம் 102, 100 பதிவாகும் கண்டிப்பாக. மதுரை, கோவில்பட்டி, சிவகாசி, விருதுநகர், பாளையங்கோட்டை இதெல்லாம் 101, 102 பதிவாகும். கடலோரம் 100க்கு கீழ் தொடர்ந்து இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் புதன், வியாழன், வெள்ளி கடந்த சில நாட்களில் இருந்த வெப்பத்தை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இந்த நிலையில் ஒரு ஆறுதலான செய்தி என்னென்னா, வரக்கூடிய சனிக்கிழமைக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து வெப்பம் குறைய இருக்கிறது. வெப்பம் குறைந்து மேகமூட்டம் வர இருக்கிறது. தென்கிழக்கு காற்று, தெற்கு காற்று உள்ளே நுழைய இருக்கிறது. இதன் காரணமாக 22ஆம் தேதியிலிருந்து தென் மாவட்டங்களின் உள்பகுதி, தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மத்திய மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்களில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் இடிமழை பொழிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில இடங்களில், வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம், ஒரு சில இடங்களில். எங்கெங்க சொல்லியிருக்கிறேன்? தென் மாவட்டங்களின் கடலோர பகுதி, டெல்டா மாவட்டங்களில் பெரும்பாலும் தெற்கு பகுதி, தென் உள்பகுதி, தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு வாய்ப்பு. ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே 22, 23 தேர்தல் நாளன்றைக்கு மாலை இரவு நள்ளிரவுலையும் ஒரு சில இடங்களிலே லேசான மிதமான மழைப்பொழிவு. 24, 25, 26ஆம் தேதி வரைக்கும் இந்த மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்கள், அதில் குறிப்பாக தெற்கு டெல்டா, தென் மாவட்டங்களின் கடலோர பகுதி, தென் மாவட்டங்களின் உள்பகுதி, தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் மத்திய உள் மாவட்டங்கள், தெற்கு பகுதி ஒரு சில இடங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள் ஆங்காங்கே ஒதுக்கி 22லிருந்து அதற்கு முன்பு 2 நாள் வெப்பம் தனிய தொடங்கும். புழுக்கமான நிலை நிலவும். அதாவது வெப்பம் சூடு குறைஞ்சு புழுக்கம், வியர்வை கொடுக்கும். பிறகு இந்த மழைப்பொழிவை கொடுக்கும். ஆங்காங்கே இந்த மழைப்பொழிவு தொடர்ந்து ஆய்வு இருக்குது. அது வடகடலோரம், வடவுள் பகுதிகளுக்கு கூட கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பொறுத்திருந்துக்கணும். ஆய்வறிக்கையை உறுதிப்படுத்திய பிறகு சமர்ப்பிக்கிறேன். இப்போ வரைக்கும் டெல்டாவிற்கு தெற்கே தென் மாவட்டங்கள், தென்கடலோரம் மட்டும்தான் உறுதிப்படுத்தியிருக்கிறோம். வடகடலோரத்துக்கும் வாய்ப்பு தெரிகிறது, உறுதிப்படுத்த முடியலை. வட உள்பகுதிகளுக்கு வாய்ப்பு இருக்குது, உறுதிப்படுத்த முடியலை. இருந்தாலும் வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து அப்டேட்ஸோடு இணைந்திருக்கணும். சரி, இதற்கு அப்புறம் இந்த 26க்கு அப்புறம் மாத இறுதியில் சுமத்ரா தீவு அருகே காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதி உருவாக வாய்ப்பு இருக்கும். மாத இறுதி நாள்களில் அது நெருங்கி வந்து மழை தருமா, நெருங்கி வந்து விலகுமா, அல்லது அப்பால் செல்லுமா, இதெல்லாம் வாய்ப்பு ஆய்வில் இருக்குது. இதற்கு அடுத்தபடியாக மே முதல் 10 தேதிக்குள்ளே அரபிக்கடலில் நிகழ்வு வாய்ப்பு இருக்குது. அந்த நிகழ்வு அரபிக்கடலில் லட்சத்தீவு, கேரளா, கர்நாடக கடலோரத்துக்கு நெருக்கமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. மே முதல் வாரம்.
இது ரெண்டும் கொஞ்சம் மே முதல் வாரத்திலேயே 2 பக்கமும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் தள்ளி போகவும் வாய்ப்பு இருக்குது. இவையெல்லாம் இப்பொழுது முதல் கட்ட ஆய்வறிக்கையாக ஒரு முன்னோட்டமாக தெரிவிக்கிறேன். ஆகவே வெயில் இப்பொழுது இருக்குவதே இது அக்னி நட்சத்திரத்தில் கடுமையாக இருக்கும் இப்படியெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். சூரியன் கொத்துக்கதிர் இன்றைக்கு தூத்துக்குடியில் விழுந்தது. தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் அப்படியே பொன்முடி, கேரளா இப்படி பகுதிகளில் விழுந்துச்சு. நாளைக்கு இன்னும் கொஞ்சம் வடக்கே, தூத்துக்குடியை விட்டு வடக்குன்னா தூத்துக்குடி மாவட்ட வடக்கு பகுதி கோவில்பட்டி, இந்த தென்காசி மாவட்டத்தோட சங்கரங்கோவில் இந்த பகுதியில் விழும். அதாவது 14ஆம் தேதி. 15ஆம் தேதி ராமநாதபுரம் மாவட்ட தெற்கு பகுதி, 16ஆம் தேதி சிவகங்கை, புதுக்கோட்டை இந்த மாவட்ட எல்லை பகுதி, 17ஆம் தேதி டெல்டா மாவட்டத்துக்கு வந்துடும், அப்படியே வந்துடும். இப்படி 24, 25 சென்னையில் விழும். சூரியன் குத்துக்கதிர் விடுறதுனால அதிக வெப்பம்னு சொல்ல முடியாது. ஆனால் எந்தவித காற்றும் ஊடுருவவில்லை என்றால், உயரழுத்தமே தொடர்ந்து நீடித்தால் கண்டிப்பாக வெப்பம் அதிகரிச்சிருக்கும். ஆனால் இப்பொழுதைக்கு தெற்கு காற்று வர இருக்கிறது. தெற்கு காற்றுனா நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் உருவாகக்கூடிய காற்று சுழற்சியிலிருந்து வரக்கூடிய காற்று. கிழக்கு காற்று அப்படிங்கிறது உயரழுத்த காற்று. உயரழுத்தம் சற்று விலகி குறைந்த அழுத்த காற்று உள்ளே நுழையும் பொழுது மேகமூட்டங்கள் ஏற்படும். அந்த வானிலை வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஏற்பட போகிறது. ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு 22ஆம் தேதி, அதாவது வரக்கூடிய புதன்கிழமை, அதாவது இந்த வர்ற புதனில் அடுத்த புதன்கிழமையிலிருந்து ஒரு சில நாட்கள், ஒரு 4-5 நாட்களுக்கு மழை வானிலை இருக்குது ஆங்காங்கே. இது எங்கெங்கே என்பதெல்லாம் ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து ஆய்வறிக்கை இணைந்திருக்கணும். மாத இறுதி நிகழ்வு இருக்குது. மே மாதம் முதல் 10 தேதிக்குள்ளே அரபிக்கடல் நிகழ்வு இருக்குது. அதனைத் தொடர்ந்து மே மாதத்தில் மேலும் நிகழ்வு இருக்குது. ஆகவே வெயில் என்பது இடையிடையே இருந்தாலும் இடையில் திடீரென்று மேகமூட்டம் மழை வானிலையும் இருக்குது. நாம் அறிவிக்கப்பட்ட தேதியில் போய் கிராஃபை பார்த்தா தெரியும். இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அறிவிக்கப்பட்ட தேதியில் அறிவிக்கப்பட்ட தேதிகளெல்லாம் மழை பெய்து கிராஃபில் உயர்ந்திருக்கு. சராசரி கூடுதல் மழைப்பொழிவு கொடுத்துருக்கிறது. அதை வேணால் நான் உங்களுக்கே போய் பார்த்தாலே தெரியும். நாம் எந்த தேதியில் மழை பெய்யுன்னு சொன்னோமோ அந்த தேதியில் மழை பெய்ந்து தற்பொழுது கிராஃபில் அதெல்லாம் சுட்டி காட்டப்பட்டிருக்கு. அதே போல் மீண்டும் 22ஆம் தேதி வாய்ப்பாக அறிவித்திருக்கிறேன். 22லிருந்து 26 வரை. அது 27, 28 கூட தொடரலாம். இருந்தாலும் அடுத்த நிகழ்வு ஆய்வில் இருக்குது. அது தொடர்பாக உறுதிப்படுத்திய பிறகு அறிவிக்கிறேன். அடுத்தபடியாக நம்ம மே மாத வானிலை இருக்கே ஏற்கனவே சொன்ன போல தான் மே மாத பிற்பகுதியில் வலுவான நிகழ்வு அரபிக்கடலில் இருக்குது. வங்கக்கடலையும் தெரிகிறது. அரபிக்கடல் நிகழ்வு மே இறுதி வாரங்களில் கேரள கடற்கரைக்கு மழை தந்தால் முன்கூட்டியே பருவமழையை தொடக்கும். அல்லது அடுத்த நிகழ்வு ஜூன் முதல் வாரத்தில் உருவாகி பருவமழையை தொடக்கும். ஆக பருவமழை குறித்த சந்தேகம் வேண்டாம். கடல் வெப்பம், அரபிக்கடல், வங்கக்கடல் எல்லாமே சாதகமாக இருக்குது. பசிபிக் பெருங்கடல் பாருங்கள், இப்போ சூப்பர் புயல் ஒன்று உருவாகிருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன இந்த மாதிரி கடல் வெப்பம் உருவானாலே வலுவான சூப்பர் புயல்களுக்கு சாதகம். ஆசிய பக்கம் மிக கடுமையாக வெப்பம் உயர்ந்திருக்கு. ஆகவே வெப்ப நீரோட்டமும் கடத்தி கொண்டிருக்கும். சூப்பர் புயல்கள்லாம் அதிகம் உருவாக வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் எடுத்த எடுப்புலேயே சூப்பர் புயல் கேட்டகரி 5ல் உருவாகியிருக்கு. ஆக சூப்பர் புயலே டாப் புயல் 300 கிலோமீட்டர் வேகம் கொண்ட ஒரு புயலாக உருவாகியிருக்கா பசிபிக் பெருங்கடலில். அது எந்த நாட்டையும் தாக்காதுனாலும் பல தீவுகளை தாக்கி அப்படியே விலகி செல்ல இருக்குது பசிபிக் பெருங்கடலோட வடக்கு பகுதியை நோக்கி. இருந்தாலும் இப்போ தொடக்கமே ஒரு வலுவாக இருக்கிற காரணத்தினாலே வரக்கூடிய பருவமழை காலங்களில் ஆசிய நாடுகளுக்கு வலுவான புயல்களாலும், அதாவது வங்கக்கடலோர நிகழ்வுகளால் தென்மேற்கு பருவமழை சாதகம் இருக்கிறதே தவிர தயவுசெய்து அச்சமோ பீதியோ கொள்ள தேவையில்லை. பொறுத்திருங்கள். ஆய்வறிக்கையோடு இணைந்திருங்கள். அப்டேட்ஸோடு இணைந்திருந்து அறிந்து புரிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைந்து அன்போடு கேட்டுக்கொள்ளுங்கள். வார்த்தைக்கு நிறைய முக்கியம் இருக்குது. ஆங்காங்கே ஒதுக்கி இவையெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். இவையெல்லாம் புரிந்து உணர்ந்து திட்டமிட்ட பணி செய்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.